My dear friends, my dear masters, my dear gods, தினமும் நாம் எல்லோரும் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுகிறோம். ஹையர் லிவிங் என்பது நமக்கு எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இந்த ஹையர் லிவிங் என்றால் என்ன? உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த வார்த்தைகள், உயர்ந்த செயல்கள், இவை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக நாம் நினைக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்ல ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கை என சொல்லப்படும். இந்த விஷயங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த வார்த்தைகள் மற்றும் உயர்ந்த செயல்கள் எப்படி கொண்டு வருவது அப்படின்னா, இந்த நாளில் முதலாவது உயர்ந்த எண்ணங்கள் மட்டுமே நம்முடைய மைண்டில் இருந்தால், அந்த எண்ணங்களில் சிந்தனை செய்தால் அதுதான் உயர்ந்த சிந்தனைகளாக இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் உயர்ந்தவாக இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் உயர்ந்தவாக இருக்கும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள் உயர்ந்தவாக இருந்தால் நம்முடைய செயல்கள் உயர்ந்தவாக இருக்கும். இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் சரியாக இருந்தால் நாம் ஒரு கான்ஷியஸ் பீயிங் என சொல்லப்படும். சரியான உணர்ச்சிகள் என்பது அப்போதான் வரும், இல்லைனா வராது. தியானம் செய்தால் என்ன கரெக்ஷன் ஆகும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கரெக்ட் பண்ண முடியும். எண்ணங்கள் சரி பண்ணால் மீதி எல்லாமே சரியாகும். மை டியர் ஃப்ரெண்ட், வார்த்தைகள் ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று நேர்மறையான வார்த்தைகள், ரெண்டாவது எதிர்மறையான வார்த்தைகள். நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால் நேர்மறையான வார்த்தைகள் வரும். ரெண்டு வகையான வார்த்தைகள், ஒன்று நேர்மறையானது, ரெண்டாவது எதிர்மறையானது. நேர்மறையான வார்த்தைகள் என்றால் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, எதிர்மறையான வார்த்தைகள் என்றால் ரியாக்ஷன் பண்ணுறது. ரியாக்ஷன் மற்றும் ரெஸ்பான்சஸ் ரெண்டு வகையாக இருக்குது. ரியாக்ஷன்ஸ் எப்போவுமே நம்முடைய எமோஷன்ஸ்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், உணர்ச்சிகளுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஏதாவது ஒன்று, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா, யோசிக்காமல், அந்த சூழ்நிலை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல், அந்த சூழ்நிலை மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சி என்பது வரும். அது துன்பமாகட்டும், துக்கமாகட்டும், கோபமாகட்டும், ஏதோ ஒன்று வரும். அந்த உணர்ச்சிகளின் மூலம் என்ன தோன்றுதோ அது பேசினால் அது ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லப்படும். ஆமாம், சூழ்நிலை வந்திருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன், நாம் நினைக்காத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. கோபம் வருது, துன்பம் வருது, எங்கேயாச்சும் ஓடி போகலாமா அப்படின்னு எண்ணங்கள் வருது. எல்லாமே இருந்தாலும் அந்த உணர்ச்சிகள், அந்த எண்ணங்களில் மூலம் நாம் எந்த வார்த்தைகளும் சொல்லாமே புத்தியுடன் இணைந்து, எதற்காக இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துடன் நாம் வார்த்தைகள் பேசினால் அது ரெஸ்பான்ஸ் என கூறப்படும். ஒவ்வொரு எண்ணமும் சில எனர்ஜி என்பது கேட்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பேசும்போது அந்த எனர்ஜி வெளியே வரும். ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது அதுக்கு ஒரு கர்மா என்பது நமக்கு வருது. அதற்காக ரியாக்ஷன் பண்ணாமல் வெறும் ரெஸ்பான்சஸ் மட்டும் கொடுத்தால் நமக்கு கர்மா என்பது வராது. சரியான சத்தியம் மட்டுமே உணர்ந்து அந்த சத்தியம் மட்டுமே பேசினால் நமக்கு கர்மா என்பது வராது. ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுத்தால் நம்முடைய எனர்ஜி வீணாக்காது. எமோஷன் என்றால் என்ன? எனர்ஜி இன் மோஷன். ரியாக்ஷன் பண்ணும்போது நம்முடைய எண்ணங்களின் சக்தி மற்றும் உணர்ச்சிகளின் சக்தி ரெண்டுமே வெளியே போகும். எப்போவுமே ரெஸ்பான்ஸ் மட்டுமே பண்ணும்போது அந்த எமோஷ்னல் எனர்ஜி மற்றும் தாட் பவர் ரெண்டுமே உள்ளே இருந்தால் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி என்பது நல்லபடியாக இருக்கும். நாம் நம்முடைய சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுமா, ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றது நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெஸ்பாண்ட் பண்ணால் எனர்ஜி வீணாக்காது, ரியாக்ட் பண்ணால் எனர்ஜி, நிறைய எனர்ஜி
வீணாக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தைகள் சரி பண்ணணும் என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை முறை சரியாக இருக்கணும், சத்தியத்துடன் இணைந்து இருக்கணும். அப்போதான் இது சத்தியம், இது பொய் அப்படின்ற விஷயம் அந்த சூழ்நிலைக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே நமக்கு தெரிய வருது. நிறைய தியானம் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா நம்முடைய ரியாக்டிவ்னஸ் என்பது கம்மியாயிடும். மைண்ட் எப்போவுமே ஆஜிடேட்டட் ஸ்டேட்டில் இருந்தால் ரியாக்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். மைண்டு அமைதியான நிலைமைக்கு வந்தால் ரியாக்டிவ்னஸ் அப்படின்றது கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இன்டர்வல் இருக்கும் பாருங்கள், அது ஜாஸ்தி ஆகிடும். உடனே நம்ம பேச மாட்டோம், புத்தியுடன் இணைந்து இருக்கலாம் அப்படின்ற இயல்பாக உள்ள நடக்கும். அப்போது உடனே நம்ம எந்த விஷயமும் பதில் சொல்ல மாட்டோம். அப்போது அந்த சின்ன டைம் கேப்பில் சரியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து சொல்ல முடியும். அப்போது நம்முடைய எனர்ஜி என்பது வீணாக்காது, உள்ளே இருக்கும். உள்ளே இருந்தால் அந்த எனர்ஜி எல்லாமே ஆன்மீக வளர்ச்சிக்காக, ஆன்ம வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதமாக சரியான எண்ணங்கள், சரியான சிந்தனைகள், சரியான வார்த்தைகள் இருந்தால் நம்முடைய செயல்கள் இயல்பாக தானாட்டுக்கதே சரியாகும். இந்த மூணும் உள் உலகம் என்பது உருவாக்கும் எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகள். இந்த மூணும் நம்முடைய உள் உலகத்தை உருவாக்கும். உள்ள எப்படி இருக்குமோ வெளியே அப்படியே இருக்கும். உள்ள சிந்தனைகள், வெளியே வார்த்தைகள் மற்றும் செயல்கள். சரியான சிந்தனைகள் இருந்தால் சரியான வார்த்தைகள் மற்றும் சரியான செயல்கள் என்பது இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையை கீழ் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அது வெறும் தியானத்தின் மூலம் மட்டுமே நடக்கும். அப்படியே புத்தகங்களை வாசிக்கும்போது எது சத்தியம் எது பொய் என்ற விஷயம் தெளிவாக தெரியும். சத்சங்கங்களை செய்யும்போது இதுதான் சத்தியம் என்ற விஷயம், அதற்கு தேவையான கன்ஃபர்மேஷன் இன்னொருத்தருடைய அனுபவம் கேட்கும்போது நமக்கு தெரியுது. தியானம், புத்தகங்களை வாசிப்புதல் மற்றும் சத்சங்கம் மூணும் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக மாறும். நம்முடைய லைஃப் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும், நேர்மறையாக இருக்கும். எங்கே நேர்மறை என்பது இருக்குமோ அங்கே வெற்றி என்பது இருக்கும். எங்கே எதிர்மறை என்பது இருக்குமோ அங்கே தோல்வி என்பது தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. எங்கே நேர்மறை என்பது இருக்குமோ அங்கே ரெஸ்பான்சஸ் மட்டுமே இருக்கும். எங்கே எதிர்மறை என்பது இருக்குமோ அங்கே ரியாக்ஷன் மட்டுமே இருக்கும். நிறைய தியானம் செய்தால், நிறைய பாசிட்டிவிட்டி உடன் இருந்தால் நமக்கு அமைதி தான் வேணும், கோபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கோபம் என்பது அமைதியாக மாறிடும். கோபம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா உள்ள அமைதி இருக்கும். கோபம் என்பது சும்மா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, வெளியே இருக்கிற அவங்களுக்குள்ள ஒரு உள்மாற்றம் கொண்டு வருவதற்காக ஒரு ஆக்ஷன், அவ்வளோதான். அது அவங்க யோகிக்குள்ள இருக்காது கோபம் என்பது. வெளியே அது இதுதான், இது அதுதான், அவர் இதுதான் செய்தார் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் கருணை என்பது உள்ள வரும். எப்பவுமே பாசிட்டிவிட்டி உள்ள இருந்தால். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா எதிர்மறையான உணர்ச்சிகள் எல்லாமே நேர்மறையான, அதாவது எதிர்மறையான உணர்ச்சிகள் எல்லாமே நேர்மறையான உணர்ச்சிகளாக மாறும் நமக்குள் நிறைய பாசிட்டிவிட்டி என்பது இருந்தால். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் இவை மூன்றும் செய்தால் வாழ்க்கையை அற்புதமாக உயர்ந்த நிலையில் இருந்து எனர்ஜி வீணாக்காமல் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இந்த பிறவியே ஒரு கடைசி பிறவியாக மாற்றி முக்தியை பெற முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் தியானத்தின் சிறப்பு, புத்தகங்களின் தேவை, முக்கியத்துவம். தினமும் தியானம், சுவாத்தியாயம்,
சத் சங்கம் செய்யணும் என்று சொல்லி கேட்டுக்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு 14ஆம் தேதி ஜூலை. ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு கரெக்டாக 40 நாள் இருக்குது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி செங்கல்பட்டில் இசை தியான யக்னம் 3 தியான செங்கல்பட்டு வெற்றி விழா கொண்டாட்டங்கள் என்ற செலிப்ரேஷன்ஸ் நடைபெற உள்ளது. நீங்கள் எல்லோரும் செங்கல்பட்டில் அந்த யக்னத்திற்கு வந்து தியானம் செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.